ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளம் கேக் செய்ய போகிறோம். ஸோ மைதா மாவு, முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, ஸோ ட்ரை டேட்ஸு, ஆரஞ்சு தோல் சீவி எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருப்பு திராட்சை, சர்க்கரை, வெண்ணெய். ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் வீட்டிலே செய்ய போகிறோம். ஸோ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். ஸோ சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இதை ஒரு கோல்டன் கலர் வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பாகை நீங்கள் இறக்கி ஃபஸ்ட்டு ஆற வச்சுருங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா இப்போ கொதிக்குது. இப்போ இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த கோல்டன் கலர், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த தேன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை ஆஃப் பண்ணி ஒரு பக்கமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆற வச்சுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அம்மா இதை ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த கலரில் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. வெண்ணெய் நல்லா பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் உருகணும். ஃபஸ்ட்டு வெண்ணெய் சேர்த்திட்டு அது ஒரு அளவுக்கு உருகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உருகிட்டுருக்கு. சரிங்களா, நல்லா கெட்டியாக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஸோ என்னென்ன நட்ஸ் சொல்கிறோமோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வரும். ஸோ பாதாம் பருப்பு நெக்ஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. அப்புறம் முந்திரி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை சேர்த்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் திராட்சை, அதே பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெண்ணெயில் ஒரு அரைவாசி வறுக்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோல் சீவி இருக்காங்க, அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பொருட்களையும் சேர்த்து இந்த நட்ஸையெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெயில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வறுத்து எடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நட்ஸ் இருக்குது, நம்ம அதை சேர்ப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் எப்போ சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு அரைவாசி, இங்கே ஒரு 50% பார்த்திங்கன்னா இந்த நட்ஸை வெண்ணெயில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ 50% இதில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ட்ரை டேட்ஸ் சேர்க்கணும். ஏன் ட்ரை டேட்ஸ் இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரை டேட்ஸோடு சேர்த்து அந்த பொருட்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ வறுபடாது. அதனால் அது ஒரு அரைவாசி வறுபட்டதுக்கப்புறமா அந்த ட்ரை டேட்ஸ் இது கூட சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு இப்போ இந்த வெண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த எல்லா டேட்ஸுமே, அதாவது எல்லா நட்ஸுமே பார்த்திங்கன்னா டேட்ஸ் உட்பட இந்த எண்ணெயிலே நல்லா வறுபடணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் வெண்ணெய் ரொம்ப கெட்டியாக இருக்குது, இது உருகட்டும். ஸோ பாருங்கள், இப்போ வெண்ணெய் உருகிருச்சு. ஸோ இந்த வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா இதே வெண்ணெயில் தான் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த வெண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வறுத்து எடுக்கணும். ஸோ இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இது ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இது ஆற வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் மிக்சிங் ரெடி பண்ணுறோம். இப்போ அந்த சக்கரை கூட பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய், கிராம்பு, அதெல்லாம் சொன்ன பட்டை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி அந்த சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அந்த ஒயிட் சுகர் தான் நான் பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 3 முட்டை சேர்க்கணும். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் வரணுங்கிறதுக்காக 3 முட்டை சேர்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா 3 முட்டை இப்போதைக்கு சேர்த்திருக்கேன். ஸோ 3 முட்டை சேர்த்திட்டு ஒரு மிக்சிங்கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி நுர மாதிரி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நல்லா இதை பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ மிக்சிங் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே உங்களுக்கு அந்த நுரப்புத்தன்மை நிறைய வந்துடும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அந்த மிக்சிங் வச்சு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒயிட் சுகர் இருக்குது பார்த்திங்களா, அதையே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது கூட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, நீங்கள் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம், மைதா மாவு சேர்த்திக்கலாம். நாங்கள் மைதா மாவு சேர்த்துறோம். ஒரு சிலருக்கு கோதுமை மாவு செஞ்சால் பிடிக்கும். ஸோ கோதுமை மாவுலேயும் செய்யலாம். பட் நாங்கள் பார்த்திங்கன்னா மைதா மாவு தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த மைதா மாவு, அந்த சுகரு, இது எல்லாமே சோடா உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மிக்சிங் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை இருக்கு இல்லையா, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து நட்ஸு, அந்த நட்ஸு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கலக்கணும். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆற வச்ச சக்கரை பாகு இருக்கு இல்லையா, அதையும் பார்த்திங்கன்னா நம்ம இது கூட சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒன்று கூட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலக்கணும், எல்லா பக்கமும் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சக்கரை பாகு இருக்கு இல்லையா, சக்கரை பாகு இது கூட ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் சக்கரை பாகு ஆட் பண்ணுறேன். ஸோ சக்கரை பாகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப குழஞ்சும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு இது சரிங்களா, கொஞ்சம்
பார்க்கறதுக்கு குழ குழன்னு இருக்க மாதிரி இருக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வர மாதிரி கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் அந்த கரண்டி வச்சு நல்லா கிளறி விடணும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கிளறிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேஜ்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த பேக்கிங் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து நெய் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து ரொம்ப பாருங்கள் கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இந்த பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு செட் பண்ணிடணும். ஸோ பேக்கிங் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 தட்டு தட்டணும் அப்படின்னா அது வந்து ரெடி ஆயிடும். இப்போ மைக்ரோ ஓவனை பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ மைக்ரோ ஓவன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேக்கிங் ட்ரே, அந்த ட்ரேவை கொண்டு வந்து இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண மைக்ரோ ஓவனில் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ வந்து இன்னும் டைம் ஓடிட்டுருக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து உள்ளே வைக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு. நட்ஸ் நாங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ உள்ளே வச்சாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னா, பேக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour 15 minutes, 1.25 மணி நேரம் 160 டிகிரி செல்சியஸில் இது வேகணும். ஸோ க்ளோஸ் அப் இப்போ காட்டுற பாருங்கள், செட் பண்ணிட்டோம். இது வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 hour ஆனதுக்கப்புறமா இது எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 1/2 hourக்கு அப்புறம் காட்டியிருக்க பாருங்கள். இப்போ ஒரு அளவுக்கு வந்து உப்பி வந்திருக்குங்களா. ஸோ இது 1/2 hour ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உப்பி இருக்குது. இன்னும் வந்து ஃபுல் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து ஆற வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது தெரியும். இது வீட்டில் செஞ்சது தான். ஓகேங்களா, ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்கோமோ அதே மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் வந்து செஞ்சு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஹாப்பியாக சாப்பிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கீழே போடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ, பாய் ஆல்.